الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد. قال نبينا صلى الله عليه وسلم من غش فليس منا صدق الله صدق رسول النبي الكريم. கண்ணியத்திற்கும் பெரிய மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படைகள். நமது மார்க்கம் பல சட்டங்களோடு ஏன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது? நமது மார்க்கத்தில் ஏன் இவ்வளவு சட்டங்கள்? இந்த சட்டங்களினால் தனி மனிதனிற்கும் சமுதாயத்திற்கும் என்ன பலன் அப்படிங்கிறது சம்பந்தமாக சில விஷயங்களை பார்த்து வருவோம். அதில் தீன் பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, மானம் பாதுகாப்பு, இது சார்ந்த விஷயங்களை பார்ப்போம். கண்ணியத்துக்கு குறித்தானவர்களே, அடுத்து 4வது அடிப்படையாக பொருள் பாதுகாப்பு. இஸ்லாமிய ஷரியத்தின் 4வது அடிப்படை தன்மை பொருள் பாதுகாப்பு. தனி மனிதனிடம் இருக்கக்கூடிய பொருள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மொத்த சமூகமும் தன் பொருள் சார்ந்து பயமில்லாமல் தன் பொருள் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழணும். இதற்கான மார்க்கத்தில் பல்வேறு சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கண்ணியத்துக்கு கொடுத்தவங்களே, முதலாவதாக இஸ்லாம் பொருள் சம்பாதிக்கிறத வலியுறுத்து. இஸ்லாம் பொருள் சம்பாதிக்கக்கூடாது, உலக பற்றற்றத இதை சொல்லுவதை விட பொருள் சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சொல்லி காட்டுவாங்க. நபி ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு மனிதர் மரங்களை வெட்டி அதை விறகாக்கி தனது தலையில சுமந்து கொண்டு போய் அந்த விறகை விற்கிறதுங்கிறது பிறர்கிட்ட போய் யாசகம் கேட்பதை விட சிறந்தது. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா. தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை மேலானது, அதாவது வாங்கும் கையை விட கொடுக்கும் கை உயர்ந்தது என்பதாக பல்வேறு இடங்கள்ல பொருள் சம்பாதிக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களும் மிகப்பெரிய வியாபாரிகளாக இருந்திருக்கிறாங்க, மிக திறமசாலியான வியாபாரிகளாக இருந்திருக்கிறாங்க. யாரும் அப்படியே தவமாக பள்ளிவாசல்லே கடந்து வாழ்ந்து ஒழியல. எல்லா சஹாபாக்களும் பெரிய பெரிய அளவுலையும் வியாபாரங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமான சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் அசல்ல மக்கத்துக்காரர். மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்க. சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது அவர்கள்ட்ட பெரிய உடைமையை கொண்டு வர முடியாது. ரொம்ப சாதாரண சில பொருட்களை எடுத்துக்கிட்டு மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துருவாங்க. அந்த நேரத்தில் நபியுக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தினாங்க. முவாகாத் என்கிற அடிப்படையில் யாராவது ஒரு மனிதர் வெளியூர்ல இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தார்னா, மதீனால வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரோட இந்த ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த மனிதரை சகோதரராக நபியோங்க எனக்கு சொல்லுவாங்க. இப்படி ஹிஜ்ரத் செய்து வந்த ஒவ்வொரு முஹாஜிரோடையும் ஒரு அன்சாரி தோழரை சகோதரராக நபியோங்க ஆக்கிடுவாங்க. இப்படி ஆக்கியதற்கு பிறகு இந்த ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த தோழர் தனது வாழ்வாதாரத்தை இந்த மதீனால ஏற்படுத்துகிற வரைக்கும் கூட இருந்து அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வாங்க. அதில் அன்சாரி தோழர்கள் ரொம்ப விசாலமாக செஞ்சாங்க. தன்னிடம் 2 நிலங்கள் இருந்துச்சுன்னா 2 நிலத்தில் ஒரு நிலத்தை கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கணும்னு கொடுத்துருவாங்க. 2 வீடுகள் இருந்துச்சுன்னா 2 வீடுகளில் ஒரு வீட்டை கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கணும்னு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அன்சாரி தோழர்கள் இதில் விசாலமாக நடந்து கொண்டாங்க. அவ்வாறாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அன்சாரி தோழரோட சகோதரராக ஆக்கப்படுறாங்க.
அந்த அன்சாரி தோழர் முஹாஜிருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன் என்பதாக கேட்குறாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், எனக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேண்டாம். துல்லனி அலா சூக்கிங், இந்த கடைவீதி எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, கடைவீதி எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ கடைவீதி இங்கே இருக்குது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் இல்லைன்னா வாங்குறதுக்கும் கையில் காசு இல்லை, விற்கிறதுக்கும் பொருள் இல்லை. கடைவீதி இங்கே இருக்குன்னா அந்த அன்சாரி தோழர் காமிச்சார். நேரம் அப்துல் ரஹ்மான் அவுஃப் அலியெல்லாம் வந்தாங்க, போனாங்க. பெரிய திறமைசாலி, பேச்சு திறமையுடையவர்கள். போய் வியாபாரம் ஏதோ செஞ்சாங்க, ஆரம்பிச்சாங்க. பிறகு ஒரு நிலையில தொழில் தனிப்பட்ட முறையில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பிறகு ஒரு நிலை வந்து மதீனாவுடைய பெரிய செல்வந்தராக அவங்க ஆயிட்டாங்க. அவ்வளோ பெரிய திறமைசாலி அப்துல் ரஹ்மான் அவுஃப் அலியெல்லாம். சொல்லுவாங்க, எனக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமையை கொடுத்துருந்தான்னா, நான் எவ்வளவு சம்பாதிச்சேன்னா, நான் ஏதாவது கீழே இருந்து மண்ணும் கல்லும் ஏதாவது கிடக்கும், அதை கையில் எடுத்தா கூட அது தங்கமாக மாறிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா நான் எதை தொட்டாலும் சம்பாதிக்கிறேன், நான் எதை தொட்டாலும் சம்பாதிக்கிறேன். எனக்கு எவ்வளோ தோணும்னா, நான் கல் மண்ணை தூக்குனா கூட அது தங்கமாயி அதுலேயும் எனக்கு காசு வந்துடுமோங்கிற அளவுக்கு எனக்கு பயமாக இருக்கும். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. சொல்கிறாங்களே, அவ்வளோ சிறந்த வியாபாரிகளாக இருந்தாங்க. இன்னும் பார்க்குறோம், ஒரு சஹாபியர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 திர்ஹமை கொடுத்து விட்டு குர்பானிக்காக ஒரு பிராணியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. 2 திர்ஹத்தை கொடுத்து குர்பானி பிராணி ஒன்று வாங்கிட்டு வாங்க. அந்த சஹாபி அன்னைக்கு மார்க்கெட் ரேட் அந்த 2 திர்ஹம். இந்த சஹாபி போவார், ஒரு திர்ஹத்துக்கு ஒரு பிராணி மேனிக்க 2 திர்ஹத்துக்கு 2 பிராணியை வாங்கிடுவார். 2 திர்ஹத்துக்கு 2 பிராணியை வாங்குவார். வாங்கிட்டு அந்த 2 பிராணியில் ஒரு பிராணியை மீண்டும் அதே சந்தையில் 2 திர்ஹத்துக்கு விற்பார். அதே 2 திர்ஹத்துக்கு விற்பார். விற்றுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார். யார் ரசூலல்லாஹ், நீங்கள் குர்பானி பிராணி வாங்க சொன்னீங்க, இந்த பிராணி இருக்குது, இந்த மாதிரி நான் வியாபாரம் பண்ணேன், இந்தாங்க 2 திர்ஹம். நீங்கள் கொடுத்துட்ட 2 திர்ஹமும் இப்போ திரும்பி வந்துருச்சு, உங்களுக்கு என்ன வந்துருச்சு, குர்பானி பிராணியும் வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 திர்ஹத்தை வாங்கிட்டு அதே சஹாபிக்கு அன்பளிப்பாக கொடுத்துட்டு, நீங்கள் வியாபாரம் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தில் பறக்க செய்யும் துவா செஞ்சு நபி அவங்க கொடுத்து அனுப்புவாங்க. அது கண்ணியத்துக்கு கொடுத்தாங்கன்னா இவ்வளோ திறமைசாலிகள் அந்த சஹாபாக்கள். வியாபாரத்தில் அவ்வளோ நுட்பமாக, அவ்வளோ அறிவாக, அவ்வளோ திறமையாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அடுத்து பார்க்குறோம், ஹல்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய திறமைசாலி. வியாபாரத்தில் எந்த அளவுக்கு ஈமான்ல, எந்த அளவுக்கு ஆமால்களில் இருந்தாங்களோ அதே மாதிரி வியாபாரத்தில் திறமைசாலி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொள்வாங்க. வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொள்வாங்க. உட்கார்ந்து இருப்பாங்க. ஒட்டகத்தை கொண்டு போவார். கேட்பாங்க, எங்கே போகிறீங்க? இந்த மாதிரி சந்தை. எவ்வளோ ரூபா? இவ்வளோ ரேட்டு தொகை, என்கிட்ட விற்றுருங்களேன். சரின்னு கொடுத்துருவாங்க. அந்த ஒட்டகத்தை அப்படியே கெட்டுங்க, மாலையில் இந்த சைடு வரும்போது காசு வாங்கிக்கங்க. கையில் காசு இல்லை, ஒட்டகத்தை வாங்கிட்டாங்க. ஒட்டகத்தை கையில் எடுக்கலை. அந்த ஒட்டகத்தை என்ன செஞ்சுருங்க, அப்படியே வீட்டில் என்ன செஞ்சுருங்க, கெட்டிடுங்க. இவர் போயிட்டார். அப்படியே வாசல்லே உட்கார்ந்துருக்காங்க. இன்னொருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட ரேட்டு பேசுகிறாங்க, கூடுதல் தொகைக்கு லாபத்தோடு வச்சு விற்கிறாங்க. அவர்கிட்ட வித்துடுறாங்க. மாலையில் அவர் வர்றாரு, அசலை கொடுத்துட்டு லாபத்தை எடுத்துக்கிறாங்க. கண்ணியத்துக்கு அவ்வளோ திறமைசாலிகளாக, ஒன்றும் இல்லாட்டாலும் மிகப்பெரிய அளவில் திறமை செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு திறமைசாலிகளாக இருந்தாங்க. ஆக முதல்ல ஒரு முஸ்லீம் விளங்கணும், அனைத்து முஸ்லீமும் தன்னால் இயன்ற அளவுக்கு சம்பாதிக்கணும். ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னால் இயன்ற அளவு சம்பாதிக்கணும். நபி அவர்கள் சொல்லுவாங்க, வஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு எது பலன் தருமோ அதிலே பேராசைப்படு. உனக்கு எது பலன் தருதோ அதுல பேராசைப்படு. செல்வத்துக்குள்ள ஹக்கை நிறைவேற்றிட்டு நீ எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சுக்க. கண்ணியத்து கொடுத்தாங்க. உலகத்துல ஒரு சிந்தனை வந்துச்சு, கம்யூனிச சிந்தனை. கம்யூனிசம் அப்படிங்கிறது யாருக்கும் எந்த பொருளும் சொந்தம் இல்லை, எல்லா பொருளும் சம அளவில் இருக்கணும், யாரும் வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு முன்னேறிட முடியாது. இப்படி ஒரு சிந்தனை ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ரஷ்ய சீன பகுதிகளில் பெரிய அளவில் பகுதியது. அதற்கு நேர்மாற்றமான இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லீமும் எவ்வளவு வேணுமானாலும் சம்பாதிக்கலாம், எந்த தடையும் கிடையாது.
அந்த செல்வத்துக்கு என்ன ஹத்தோ அதை நிறைவேற்றணும் முதல் விஷயம். ஆக செல்வம் சார்ந்து மாற்றம் காட்டக்கூடிய ஒரு முதல் வழிகாட்டுதல், ஒரு நாள் இயன்ற அளவு ஹலாலான வழியில் செல்வத்தின் ஹத்தை நிறைவேற்றி கொண்டு நன்கு சம்பாதி. வஹ்ரிஷ் அலா மா யன்ஃபவுக, உனக்கு எது பலன் தருமோ அதிலே பேராசை கொள், பேராசை படி. இதுதான் மார்க்கம். அடுத்ததாக செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கும் மார்க்கம் நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்கு. எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதனுடைய செல்வங்கள் அடி வாங்கும், எங்கெங்கெல்லாம் ஒரு மனிதன் செல்வத்தை இழக்க நேரிடும், அதையெல்லாம் பார்த்து மார்க்கம் தடுத்திருக்கு. அதில் ஒரு விஷயம், அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் வடிவங்கள் மாறி இருந்து கொண்டிருக்கிறது சூதாட்டம்ங்கிறது. ஒரு முறையான சம்பாத்தியம் இல்லாத யதார்த்தமான ஒரு யூகிப்பில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள். சூதாட்டம் பல்வேறு காலங்களில் பல்வேறு விதங்கள்ல இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு முறை இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி ரம்மி, ஜங்கல் ரம்மி இந்த மாதிரியாக எப்படி காலம் சூதாட்டம்ங்கிறது இல்லாத காலம் இல்லை. இதை மார்க்கம் தடை செய்யுது. இதில் உனக்கு பார்க்கும்போது பணம் வர்ற மாதிரி தெரியும், ஆனால் இதில் நீ இழந்துருவ. எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், மக்கள் உங்கள்கிட்ட வந்துட்டு ஹம்ரை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்குறாங்க, மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றி கேட்குறாங்க. அது சொல்லுங்க, அதில் நலனை விட பாவம் தான் அதிகம். அதில் பிரயோஜனம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபிஹிமா, அதனுடைய பிரயோஜனத்தை விட அதனுடைய பாவம் தான் அதிகம், அது வேண்டாம். இந்த சூதாட்டத்தை மார்க்கம் தடை செய்யும். அடுத்து மனிதன் எங்கே பொருளை இழக்க நேரிடும், வட்டி. இதில் மனிதன் பொருளை இழப்பான். வாங்குறவனுக்கும் நஷ்டம்தான் உண்டாகும், கொடுக்கிறவனுக்கும் நஷ்டம்தான் உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை ஹராமாக்குனாங்க. ஹராமாக்கும் போது எவ்வளவு கடுமையாக ஹராமாக்குனாங்க. வாங்குறவன் கொடுக்கிறவன் மட்டும்தான் குற்றவாளியாக ஆக்கணும், வாங்குறவனையும் கொடுக்கிறவனையும் தான் குற்றவாளியை ஆக்கணும். ஒரு படி மேலே போனாங்க நபியவங்க, கணக்கு எழுதுறவனு குற்றவாளி. இவர் வாங்கவும் இல்லைங்க, இவர் கொடுக்கவும் இல்லைங்க, கணக்கு எழுதினாருங்க, கணக்கு எழுதினவர் குற்றவாளி. எவ்வளவு குற்றவாளி? வாங்கினவர் குற்றவாளி போன்று, கொடுத்தவர் குற்றவாளி போன்றே கணக்கு எழுதியவர் குற்றவாளியாக ஆகுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்துவம். வட்டி ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை இல்லாமல் ஆகும். பல நபர்கள் தன்னுடைய ஆசையினால, தனியான யூகிப்பு இல்லாமல் வட்டியில் விழுந்து பொருளாதாரத்தில் பின்னடைவடைகிறத கண்கூடாக பார்க்குறோம். அடுத்து பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு மார்க்கம் என்னங்க சொன்னிச்சு? கண்ணியத்துக்குரிய நம்ம அதில் ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இன்னைக்கு பழக்கத்தில் இருக்கக்கூடிய கடன் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால ஒரு பக்கத்துக்கு ஒரே ஆயத்தில் 15 லைன்களுக்கு ஒரு ஆயத்து. குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஆயத்துகள்லே அளவான பெரிய ஆயத்து எதுனா கடன் சம்பந்தப்பட்ட ஆயத்து தான். குர்ஆன்ல வசனங்கள் இருக்கு இல்லையா, குர்ஆன்ல இம்மையை பற்றி மறுமையை பற்றி இருக்கும், சொர்க்க நரகத்தை பற்றி இருக்கும். அந்த குர்ஆன்ல அளவுல பெரிய ஆயத்து எதுப்பா அப்படின்னு தேடி பார்த்தோம்னா சூரத்துல் பக்கரால வரக்கூடிய கடன் சம்பந்தப்பட்ட ஆயத்து. ஒரே ஆயத்து 15 லைன். 15 லைன்ல அல்லாஹ் சொல்றான் கடன்ல விஷயத்துல. அதில் அல்லாஹ் சொல்றான், நீங்க கடன் கொடுத்தீங்க அப்படின்னா இதா கதா என்தும் விதைனின் இலா அஜலின் முசம்மா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா ஃபக்துபு, எழுதிக்கங்க. கடன் கொடுத்தீங்கன்னா என்ன செஞ்சிருங்க? முதல் விஷயம் எழுதிக்கங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முதல் அடிப்படை. அதுலேயே அல்லாஹ் கடனை பற்றி சொல்லும் போதே ஒரு வார்த்தையை சொல்லுவான், முசம்மா, நேரம் நிர்ணயிக்கப்பட்ட கடன். இப்போ கடன்ல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி ஒரு டயத்தை சொல்லுங்க. கடனை கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி ஒரு டயத்தை சொல்லுங்க. இப்போ நான் இவ்வளோ ரூபா எனக்கு கடன் வேணும்ப்பா, நான் இவ்வளோ நாளில் தந்துடுவேன், இதுதான் எனக்கு கடைசி டேட். இவர் கடன் கேட்குறவர் இப்படி கேட்குறாரு. கடன் கொடுக்குறவரு கடனை கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போ திரும்ப தருவீங்க? இது தப்பு இல்லை, இது தப்பு இல்லை. அல்லாஹ் சொல்றான் கடனை பற்றி சொல்லும் போதே அதுக்கு ஒரு டைம் இருக்குங்கிறான். கடன் கொடுக்கிறவர் கேட்கணும், எப்போ திரும்ப தருவீங்க, இந்த டைம் இருக்கிறது. அதை விட முக்கியமானது அதை எழுதுறது. யாருக்கு கடன் கொடுத்தாலும் பரவாயில்லை, அண்ணன் தாங்க, தம்பி தாங்க,
அப்படியா ஏமாத்திட்டு போயிடுவோம், அதெல்லாம் கிடையாது. யாரும் ஏமாத்துவாங்களேங்கிறதுக்காக எழுதுறது இல்லை, அல்லாஹ் எழுத சொல்லியிருக்கானுங்கிறதுக்காக எழுதுறது. அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் இன்னும் அடுத்த அதே ஆயத்துல எல்லாம் சொல்றான், 2 சாட்சியை ஏற்படுத்துங்க. எழுதுனதோட விட்டுறாதீங்க, கடன் தாங்க. எழுதுனதோட விட்டுறாதீங்க, என்ன செய்யுங்க, 2 சாட்சியை ஏற்படுத்துங்க. அல்லாஹ் சொல்றோம். கண்ணியத்து கொடுக்காமலே கடன்ல அவ்வளவு எச்சரிக்கைகள் வழிகாட்டுதல்கள் இருக்குது. இதுவும் நமது பொருளாதாரத்துக்கு பெரிய ஆபத்து. வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி, எழுதிக்கணும். வாய்ப்பு இருந்தால் சாட்சியையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கடல்ல மார்க்கம் எவ்வளவு எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஜனாசா ஒன்று கொண்டு வரப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜனாசாக்கு ஏதாவது கடன் இருக்கான்னு கேட்பாங்க. அவர்கிட்ட சொல்லக்கூடிய எந்த கடனும் இல்லை யார சொல்லலாம். நபி அவங்க தொழுக வச்சுருவாங்க. தொழுது முடிஞ்சு அடுத்து இன்னொரு ஜனாசா வரும். நபி அவங்க கேட்பாங்க, இந்த ஜனாசா மேலே ஏதாவது கடன் இருக்கா? ஆமாம் யார சொல்லலாம், கடன் இருக்கு. இந்த கடன் இருக்குன்னு சொன்ன உடனே நபி அவங்க அவ்வளோ ஒரு முக்மீனுடைய உள்ளத்துக்கு, ஒரு முக்மீனுக்கு அவ்வளோ கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்கள். கடன் இருக்குன்னு சொன்ன உடனே நபி அவங்க சொன்ன வார்த்தை, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுக வச்சுக்கோங்க. கடனோட இறந்து போன ஜனாசாக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், தொழுக வைக்க மாட்டேன். உங்களுடைய தோழருக்கு, அதை கூட நபி அவங்க தன்னுடைய தோழர்னு சொல்லல, உங்களுடைய தோழருக்கு நீங்க தொழுக வச்சுக்கோங்க. அவ்வளோ கடுமையா சொன்னாங்க. அப்புறம் அவ்வளோ கதாதார் அடையலாம் இருந்தாங்க. அவங்க முன்னாடி வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், அவருக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுக வச்சாங்க. அது கண்ணியத்து கொடுத்தாலே ஒரு மனிதனுடைய செல்வத்தை மோசடியாக்கக்கூடியதில்லை. ஒரு மனிதனுடைய செல்வம் வீணாக இருக்க காரணமான விஷயங்களில் ஒன்று கடன். அதில் மாற்றம் சொன்ன வழிமுறைகளை கையாளணும். ஒன்று கடனை கொடுத்தா எழுதிக்கணும், கடனை வாங்கிட்டா நிறைவேற்றிடணும். அது நிறைவேற்றாமல் இருப்பது மறுமையில் ஒரு பெரிய ஆபத்துக்கு காரணமாக இருக்கும். இன்னும் சில அடுத்தடுத்ததாக பார்க்கணும். மார்க்கம் பொருளாதார பாதுகாப்பில் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கு. நபி அவங்க சொல்லி காமிச்சாங்க. ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதிக்கு போகிறாங்க. ஒரு வியாபாரி குவியலாக வச்சு ஏதோ தானியத்தை வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நபி அவங்க அந்த குவியல் நல்ல முறையில் இருக்குது, தானியம் நல்லா இருக்குது. அந்த குவியலுக்குள்ளார கையை விடுறாங்க. நபியவங்க கையை உள்ளே விட்டா ஈரமான தானியமாக இருக்குது. நபியவங்க அதை அப்படியே வெளியே எடுத்துட்டு கையை காமிச்சாங்க. என்ன அது ஈரமாக இருக்குது. வெளியில் பார்த்தா தானியம் காஞ்சு போனதாக இருக்குது. உள்ள குவியலுக்குள்ளே இருக்கக்கூடிய தானியம் ஈரமாக இருக்குது. அந்த சாமி சொன்னார், யாரெல்லாம் நேற்று உள்ள மழை அதை இப்படி ஈரமாக்கிடுச்சு. நபியவங்க அப்போ சொன்னாங்க, மண் ரஷ வலைசமின்னா, யார் இப்படி கலப்படம் செய்கிறாரோ, அவர் யார் இப்படி ஏமாத்துறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. இந்த அளவுக்கு ஒருத்தருடைய இஸ்லாத்திலிருந்து ஒருத்தர் வெளியாகக்கூடிய அளவுக்கு இது மோசமானது. நபியவங்க சொன்னாங்க. அடுத்த ஒரு இடத்துல சொன்னாங்க, மண் எஹ்தக்கர பகுவசாத்தியும், யாராவது ஒருத்தர் பதுக்கல் பண்ணுறாருன்னா, பதுக்கல் அப்படின்னா இந்த இந்த பொருளுடைய விலை உயரணுங்கிறதுக்காக, காய்கறி, வெங்காயம் இது போன்ற பொருட்கள் விலை உயரணுங்கிறதுக்காக ஒருத்தர் பதுக்கல் பண்ணார்னா பகுவ சாத்தியும் அவர் மிகப்பெரிய பாவி என்பதாக சொல்லி காமிச்சார். அது கண்ணியத்துக்கு இருக்காங்களே. மார்க்கம் பொருள் பாதுகாப்பு சமூகத்திலேயும் தனிநபர்கிட்ட வர்றதுக்கான பல அடிப்படையில் பல அழகான விஷயங்களை வழிகாட்டியிருக்கு. அல்லாஹ் விலை அமைச்சு விரிவாக்கி தந்தருவானாக சொல்லி